உன்னை தேடுபவர்கள் பொக்கிஷங்கள், உன்னை துரைத்தவர்கள் குப்பைகள். காரணம், ஆசை ஆசையாய் இருதயத்தில் பத்திரமாய் பொத்தி பொத்தி பாதுகாத்த, உயிருடன் உயிராய் கலந்து உறவாடிய நிறைவான இன்பத்தை தந்து சந்தோஷப்படுத்தி வைத்திருந்த உன்னை ஒருவர் வேண்டாம் என தூக்கி போடுகிறார் என்றார். அவர் எப்படி உயிரும் உணர்ச்சியும் உள்ள மனித பிறவியாக இருக்க முடியும்? எந்த உணர்ச்சியும் உணர்வும் இல்லாத குப்பைகள். இந்த வாரத்துல கன்னி ராசி பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆச்சரியமும் அதிசயமும் நிகழப்போகும் வாரமாக வந்துள்ளது. யார் யாரெல்லாம் உங்களை அவமதித்தார்களோ, கேவலப்படுத்தி விலகி சென்றார்களோ, நீ தேவையில்லை என அனாவசியமாக உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ, அவர்கள் வலியனாக தேடி வரும் வாரமாக இந்த வாரம் கன்னி ராசி பிறந்த சகோதர சகோதரனுக்கு வந்துள்ளது. அது மட்டும் இல்ல, நம்பி ஏமாந்து போனீங்கல்ல, பணம், நகை, நிலம், வீடு, மன, தொழில், உத்தியோகம், உங்களுடைய மானம், உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பு, அக்கறை, இது எல்லாம் மீட்டு திருப்பி எடுத்துக்கொள்ளும் வாரமாகவும் வந்துள்ளது. துரோகம் செய்தவர்களை, நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை நாக்கை புடுங்கிக் கொள்ளும்படி மனசார 4 கேள்விகளை கேட்டு, நீ எனக்கு தேவையில்லை, நீ என்ன என்னை தூக்கி போடுவது, நான் உன்னை தூக்கி போடுகின்றேன், நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் வாரமாக வந்துள்ளது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றின ஆழமான சிந்தனைகள் உருவாக வேண்டிய வாரமாக கடவுளால் காலத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. இது காலத்தின் கட்டாயம். தொழில், உத்தியோகம், குடும்பம், குழந்தைகள், திருமணம், சுபகாரியம், நிலம், வீடு, வாசல், பொருளாதாரம், உங்களுடைய ஆரோக்கியம், அப்பா அம்மா சகோதரர்கள், இதை பத்தி எல்லாம் படிப்படியா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூரியன், செவ்வாய், ராகு, சந்திரன், சனீஸ்வரன், குரு, இத்தனை கிரகம் நல்லது செய்யறதுக்கு சரியா வந்து அமர்ந்திருக்கு. குறிப்பா சனீஸ்வரன் புதிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பையும், புதுசாக உறவுகளையும் நட்புகளையும் தர வேண்டும், தரும். பூர்வீக சொத்துல உங்களை ஏமாத்த எடுக்கிற முயற்சிய சனீஸ்வரன் காட்டி கொடுத்து, அந்நிய ஜாதி அந்நிய மதம் நண்பர்களால உதவியால அது தடுக்கப்பட்டு உங்களுடைய பூர்வீக சொத்து காப்பாற்றப்படும், மீட்டு எடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அவ்வப்போது காத்து சோக, வயிறு சம்பந்தமா ஏதாவது ஒரு தொந்தரவு, காய்ச்சல், சரின்னு சொல்லி தொந்தரவு கொஞ்சம் வரதான் செய்யும். சீட்டு கட்டுறவங்க, எந்திரம் கட்டுறவங்க, பாடம் போடுறவங்க செஞ்சுக்குங்க. ஏன்னா சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிக்கிறதுனால சீட்டு கட்டலாம், பாடம் போட்டுக்கலாம். அதை விட முக்கியமா மருத்துவம் சரியா பார்த்து, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகும். திருமணமாகாத சகோதர சகோதரருக்கு திருமணத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். சனீஸ்வரன் கணவனையோ மனைவியோ தர வேண்டிய 7ஆம் பாவத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிக்கிறதுனால வருகின்ற 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் வரன் அமைஞ்சால் மாங்கலர்ல, கருப்பு கலர்ல தான் அமையும். அது 2026 ஏப்ரல் மாசத்துக்கு மேல சனீஸ்வரன் ரேவதி நட்சத்திரத்துல கிராஸ் ஆகிட்டு இருக்கும். நான் சொல்றது வக்கரகதி. அப்போ
அமையிற வாழ்க்கை துணை கலரா அழகா லட்சணமா அமையும். சூரியனும் சந்திரனும் இது நாள் வர நீங்க இழந்து போனதை, நஷ்டம் அடைஞ்சதை, விரயமானதை மீட்டு உங்களிடமே கொண்டு வந்து சேர்த்தோம். அது உறவா இருந்தாலும், நட்பா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், நகையா இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியை நிரந்தரமா உருவாக்கிக்கணும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வைப்பார். அந்நிய நண்பர்களை தேடி வழியாக நீங்களே சென்று உதவி கேட்டு நிரந்தர தொழிலுக்கு, நிரந்தர வேலைக்கு, நிரந்தர உத்தியோகத்துக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கேட்பீர்கள், உதவி கேட்பீர்கள், சிபாரிசு கேட்பீர்கள். வெளியில கொடுத்த நகை, நட்டு, பணம், நிலம், வீடு எதுவாக இருந்தாலும், வண்டி வாகனமாக கூட இருக்கட்டும், இது நாள் வரை திருப்பி தராமல் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்களை கண்டு மனசு பொறுக்காம அவர்களை தேடி சென்று பொருளை திருப்பி கேட்பீர்கள், வாங்கி கொண்டு வருவீர்கள். அப்பா அம்மா அவங்க வழி சொந்தம் பந்தம், இன்னும் சில கன்னிராசி நண்பர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வைத்திய செலவு, மருத்துவ செலவு கொஞ்சம் வரும். இந்த பூர்வீக ஊரை விட்டு எப்படியாவது விலகி போயிடணும். ஒண்ணு நீங்க உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நேர் மேற்கு அல்லது நேர் வடக்கு அந்த திசையில இருக்கிற ஊரை நோக்கி போங்க. வாடகை வீடா இருந்தாலும் தவறு இல்லை, இருங்க. தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் செய்யுங்க. நிச்சயம் வளர்ச்சி அடைவீர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாள் நல்ல நாள். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயிச்சிடும். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த தேதிகள் அது குழப்பம், நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வர தேதி. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில பிறந்த எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி நல்ல தேதி, சிறப்பான தேதி. 4, 5, 7 இந்த 3 தேதி, அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 தேதியும் தெரியல. உத்திரம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம் கன்னிராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 தேதிகள் மிக சிறப்பான தேதிகள். நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 தேதியும் தெரியல. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல ஏமாற்றத்தில் இருந்து உண்மையை தெரிந்து கொண்டு இழந்த காசு, பணம், பொண்ணு, பொருள், நேரம், வீடு எதுவாக இருந்தாலும் அதை மீட்டு தனக்கு சாதகமாக கொண்டு வந்து சேர்த்துவது, தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை, தனது வாரிசுதாரர்களின் எதிர்காலத்தை, வம்சத்தை விருத்தி செய்வதற்கு, நிரந்தரமா பொருளாதார வரத்துக்கு, நல்ல செல்வம் செல்வாக்கோட வாழ்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனையும் ஆழ்ந்த சிந்தனையும் உருவாகும் மிக முக்கியமான வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. பிறந்த சகோதர சகோதரிகளை, நீங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் 16 பேர்களையும் பெற்று நீங்கள் நீரோடு வாழ்வாங்க வாழ என் அன்னையா இட்டுக்கை காளிதேவி அவருடைய பொற்பாதங்கள்ல தொட்டு நானும் நீங்கள் வாழவும் வளரவும் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துகள்.